வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். நமது வாருங்கள் வளர்வோம் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் புதுச்சத்திரத்தை சார்ந்த வெங்கடேசன் அவர்கள் குருவை சார்ந்த சிறப்பான உரையை நமக்கு வழங்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நான் கேட்கலையா பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம். என்னுடைய தகப்பன் அவர்களுக்கும் அடுத்தபடியாக குருநாதர் டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் முதற்கலம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ எப்பவுமே எனக்கு குருநாதர் ஃபஸ்ட்டு என்ன பேசுவார்னா கர்ணத்தை பற்றி தான் பேசுவார். என்ன பேசுவாருங்க? கர்ணத்தை பற்றி தான் பேசுவார். அந்த கர்ணத்தை பற்றி பேசும்போது இன்றைக்கி நம்ம மீட்டிங்க்கு ஒரு புதுசாக அவர் ஜாதகம் பார்க்க மாட்டாருங்க. சொந்தக்காரர் தான் அவர். இப்போ தான் ஜாதகத்தை கொடுத்தாருங்க. முருகன் முன்னாடி வாங்க. அப்படியே இப்போ தான் கொடுத்து 2 நிமிஷம் தான் ஆகுது. ஜாதகத்தை போட்டோன்னு என்ன தெரிஞ்சிங்கன்னா அவருடைய கர்ணம் வந்து கௌளவ கர்ணம். இன்றைக்கி ஓடிடுற கர்ணமும் கௌளவ கர்ணம் தான். இன்றைக்கி அதான் முன்னாடி சொல்லலாம் பார்த்தேன். அவருடைய கர்ணம் வந்து கௌளவ கர்ணம் தான். இன்றைக்கி ஓடிடுற கர்ணமும் கௌளவ கர்ணம் தான். அதனால தான் இன்றைக்கி பார்த்து 2-3 மாதம் வரணும்னு சொன்னார். மோகனூர் வர சொன்னால் அவர் அதுக்கும் வரவே இல்லை. இப்போ இந்த மீட்டிங்க்கு இந்த கர்ணத்தை கரெக்டாக வந்து கர்ணத்தை வந்து அவர் கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவருக்கு கைத்தட்டணும் நம்ம. ஆமாம் கர்ணம் வந்தனால தான் அவர் வந்திருக்காரு. இவருடைய யோகி வச்சு பார்க்கும்போது வரியான யோகி தான் இவருக்கு. குரு வந்து யோகியாகவும் அவர் சூரியனாக வராரு. இப்போ நம்ம கூட பயணம் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா யோகி குருவாக தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் யோகி பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. போன வாரம் ஒரு குழந்தை ஜாதகம் ஒன்று வந்துச்சுங்க. அந்த பிறந்து 3 மாதம் தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு வந்து கிட்னி வந்து கல் இருக்குது. வயிற்றில் வந்து கல் இருந்ததுனால எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எந்த டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நம்ம 3 மாதம் குழந்தைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ கொஞ்சம் கிரிட்டிக்காக 3 மாதம் குழந்தைக்கு எதுவுமே சொல்லவே முடியல. அப்போ யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது எது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு அந்த யோகி தான் சப்போர்ட் பண்ணிச்சிங்க. அந்த பையனுக்கு யோகி வச்சு பார்க்கும்போது சூலம்லாம் வந்து யோகி வந்து குரு, அவயோகி வந்து சூரியன். அப்போ குருவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? தாய் எழுத்து தான் நான் சொன்னேன். இப்போ அதே சூழல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, குருன்னா வடக்கு திசை, யோகி வந்து குருவுக்கு வந்து வடக்கு. அதேமாரி வந்து தாய் எழுத்தில் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். ஏன்னா குருனா தங்கமாச்சா? குருனா தங்கம். அந்த தாய் எழுத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல வேண்டாம். அதனால் குரு வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி பேரில் வந்து பேர் வந்து பார்க்க சொன்னேன் நான், டாக்டர் பேர். கடைசியாக அங்கே பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி அந்த டாக்டர் வந்து பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காப்புல. பார்த்து இப்போ வந்து கோயம்புத்தூர் போனாங்க, நாமக்கலும் பார்த்துருக்காங்க. ஆனால் செலவு அதிகமாக போச்சு. அவங்க வந்து வசதி கம்மி. கோயம்புத்தூர் ஜிஹெச்சும் பார்த்துருக்காங்க, நாமக்கலும் பார்த்துருக்குறாங்க. கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக அந்த பையனுக்கு வந்து வடக்கு திசையே போக சொல்லியிருக்கிறேன். அந்த வடக்கு திசை போய் தான் அந்த பையனுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரினே வர முடியாமல் இருந்துச்சு. கடைசியாக நம்மளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது எதுனா ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை வந்து அந்த யோகி தான் எனக்கு கை கொடுக்குது. என் குருநாதன் சொல்கிற மாதிரி கரணம் யோகி கையில் எடு, நம்ம ஜெயிச்சிக்கலாம். எப்போ ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு தொழிலுக்கும் சரி ஆயுளுக்கும் சரி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்கிற விஷயம் அதுதான். யோகியும் கரணம் கையெழுத்து போடி எப்படி சூழ்நிலை தான் நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சு நம்ம வெளியே வந்துடலாம். இன்றைக்கி அந்த குழந்தை வந்து நல்லா இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நம்மளுக்கு. எனக்கு கொடுத்த கிஃப்ட் யாருன்னா நம்ம குருநாதன், நம்மளுக்கு அவர் தான். சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் வாருங்கள் வளர்ப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரே இதை முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. புதுச்சத்திரம் வெங்கடேசன் அவர்கள் மிக சீரியஸாக இந்த இடத்துல பார்த்து இங்கே நடந்த விஷயத்தை அவங்க மூலிமா ஆதாரத்தோடு மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுதானே அங்கே இயங்கும். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் உங்கள் சிசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு மிராக்கள் தான் இது.